இன்னைக்கு நான் முகநூலில் லைவ் வந்தேன்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு இந்த அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அதிமுகனுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அவனுக்கு பயம் வந்துருச்சு. சி.வி. சண்முகத்துக்கு 2026 தேர்தலில் அதாவது மு.க. ஸ்டாலின் ஆடு மாடு கொடுப்பாங்க. ஆடு மாடு கொடுத்தது உங்கள் ஆட்சியில் இல்லையா? ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, ஆடு மாடு இலவசமாக கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. சரி, ஆனால் ஒன்று சொன்னான் பாரு, என்ன சொன்னான்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டி இலவசம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிக்கிறான். அத்தனை தொண்டர்களும் கை தட்டுறாங்க, நிர்வாகிகள் கை தட்டுறாங்கன்னா, நீங்களாம் என்னடா ஒரு கட்சி, நீலாம் ஒரு எப்படி எம்பியா இருந்த? சாரி, இப்ப எப்படி எம்பியா இருக்கிற? இதே முன்னாள் அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தாள், நீ இப்படி பேசிருந்தீன்னா உனக்கு நேரம் கட்சி விட்ட நீக்கி இருப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏதோ நாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுவா இருந்தாலும் அதை பெருசா ஊதி பெருசுபடுத்துறாரு. ஆனா இதை கேட்கலாம்ல, எடுபடாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே. அது எப்படி ஒரு வாக்காளர்களுக்கு பொண்டாட்டி இலவசம்னா அப்ப எதை குறிக்குது? அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே கேவலப்படுத்திருக்கிறான் இந்த சி.வி. சண்முகம் பைத்தியக்காரன். இவனுக்கு இதே வேலைதான். சரின்னு பார்த்தா ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்வு காணக்கூடிய முதலமைச்சர் தான் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு திட்டங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவே வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார்கள். பயந்து கொண்டு இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாள் மந்திரி இந்த உதயகுமார் எம்எல்ஏ சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா ஒரு மீட்டிங்ல, 2026 தேர்தல் வருகிறது, இது அதிமுகவுக்கு வாழ்வா ஷாவா, 2026 அதிமுக தோந்து போனுச்சுன்னா இனிமே அதிமுக வராது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பயம் வந்துருச்சு. ஆகையால் தான் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு உளறி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் இழிவாக பேசுகிறார்கள். ஆனா எங்க தலைமை என்ன சொல்லுதுன்னா, அவங்களெல்லாம் நீங்க அதாவது அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க ஒழிச்சு எங்க தலைமை நீங்க போய் பேசுங்க. ஏன்னா இதுக்கு முன்பு ஒரு 8 மாதத்துக்கு முன்பு இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தன் தலைவர் கலைஞரை, ஏன்னா வேண்டுமென்று பல யூடியூப்னா இது இணைச்சி ஏதோ போட்டு நம்மளை டேமேஜ் பண்ணிருச்சு. ஆனா ஃபுல்லா பேசுறது வீடியோ போடல, அந்த ஒரு வார்த்தை பேசுறேன். ஏன்னா எனக்கு தலைவர் கலைஞர்னா உசுறு. நான் தலைவர் கலைஞர் இருக்கின்ற போதே நான் மாநில பிரச்சார குழு செயலாளர். ஆதவ அர்ஜுனா தலைவர் கலைஞரை பத்தி ஒரு மேடையில பேசினா, அதனால அவனை திட்டின இல்லைங்களா? அதுக்காக என்னை ஊதி நம்மளை பெருசாக்கிட்டாங்க. அது நான் அதை பற்றி நான் யாரை பற்றி நான் உண்மையாலுமே நான் யாரை பற்றியும் திட்டல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த சி.வி. சண்முகம் இப்படி பேசுறானே, நான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியை இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு பொண்டாட்டி இலவசம்னா இப்படி சொல்லியிருக்கிறானே, நீ ஒரு வார்த்தை கண்டிச்சியா? சரி, அதுவும் பரவாயில்ல. அதிமுகவில் மகளிர் அணி செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அம்மா வளர்மதி. அதாவது திமுக ஒண்ணுமே செய்யலாம் கூட இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரே போராட்டம் செஞ்சக்கூடிய அம்மா, நீ கேட்டில்ல இப்படி பேசலாமா? யார குறிக்குது? அப்ப சி.வி. சண்முகமே, உன் பொண்டாட்டி நீ மதிக்கிறவனா இருந்தா அப்படி பேசுவியா? உனக்கு பெண் குழந்தை இருக்கான்னு கூட தெரியாது, நீ அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது இல்லையா? உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா இல்லையா? ஒட்டுமொத்த பெண்களை நீ சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்காது. நான் தகுதி இல்லை, உனக்கு தகுதி இல்லை சி.வி. சண்முகம் அவர்களே இல்லையா? நான் மரியாதையோட பேசுறேன், வாய் அடக்கி பேசு. உண்மையாலுமே நான் இதுல அதாவது இணையதளம் மூலமாக என்ன கருத்து சொல்ல வரேன்னா, பெண்கள்லாம் அந்த சி.வி. சண்முகத்துக்கு நிச்சயமா பதில் போடுங்க. அது மாத்திரம் பொதுமக்களும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
ஏன்னா வந்து மற்ற எல்லாமே என்னை ஃபாலோ பண்றவங்க தான். இந்த பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் சி.வி. சண்முகத்துக்கு உண்மையாலுமே ஒரு தக்க பதில் கொடுங்க. உண்மையாலுமே அதிமுக தோல்வி, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னொரு லைவ்ல வர 2026 திமுக தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் மாண்புமிகு முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி சி.வி. சண்முகமே நாக்கு அழிவு போயிரு. ஏன்னா அத்தனை பெண்களை இழிவுபடுத்திருக்க, கேவலப்படுத்திருக்க, அது உங்க அதிமுக மீட்டிங்ல பேசிருக்க. உனக்கு உண்மையாவே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, நீ எல்லாம் அழிஞ்சிருவ. நன்றி நண்பர்களே, வணக்கம். எனக்கு எப்பயுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல இணையதள நண்பர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு உண்மையாலுமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு கோடான கோடி நன்றி. வணக்கம்.